பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? வேதம் சொல்லுகிறபடி ஏசாயா 27 அதிகாரம் அதன் 6 வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து. ஹல்லேலூயா. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மலர்கள் என்னுடைய மாடியிலே தான் இருக்கிறது. இது பார்க்க என்னை காலையில் வர்றப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எப்படியா இந்த மலர்கள் ஒரு சிறிய தொட்டி, ஒரு குளம் அல்ல, ஒரு சிறிய தொட்டிக்குள்ளாடி அழகாக மலர்ந்திருக்கிறது. வேதம் சொல்லுகிறபடி உங்கள் வாழ்க்கை துளிர்விடும் பூக்கும் என்று சொல்லுகிறது. பூத்து காய்த்து இந்த மலர்களும் ஒரு நாள் காயாக மாறி இதிலிருந்து விதைகள் உருவாகும். பாருங்கள், இந்த தாமரை மலர்கள் மட்டும் வேரிலிருந்தும் புதிய டியூபர்ஸ் புதிய செடிகள் உருவாகும். இவைகளில் சீட்ஸ் அதிலும் புதிய செடிகள் உருவாகும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்கள். யாக்கோபு என்றால் யார்? பிறரை ஏமாற்றுகிறவன், சொந்த சகோதரனை ஏமாற்றி பிழைக்கிற ஒரு இஸ்ரவேலாய் அவன் இருக்கிறான். ஆண்டவரனுடைய பெயரை மாற்றின பிற்பாடு அவன் யாக்கோபாய் மாறுகிறான். என்னாகமம் 24:1 சொல்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். அதனால தான் அவன் மலர்கிறான் இந்த பூமியிலே. நீங்களும் ஒரு இஸ்ரவேலாக இருந்து கலங்கி கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் கலங்காதிருங்கள். ஏசாயா 41:14 வாசிக்கிற பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால், யாக்கோபு என்னும் பூச்சியே. யாக்கோபை பூச்சி என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே. ஆண்டவர் என்ன அழகாக சொல்லுவாங்க, யாக்கோபு ஒரு பூச்சி, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரமாகி உன் மீட்பர் வைக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் பெருத்த ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஏன்னா கர்த்தரின் கரம் நன்மையானவைகளை செய்யும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாள் பாருங்கள், இவைகள் மொட்டு விட்டு அழகாக பெரிய மொட்டாக மாறி பிற்பாடு ஒரு பெரிய மலராக மலர்ந்து மனம் வீசுகிறது. ரொம்ப மணக்கும் பாருங்கள். இது நான் ஒரு வாட்டி இது கேரளாவிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். இது அழகான மலர் வெளியேந்து வந்ததுன்னு சொல்லி 2000க்கு ஒரு பாட்டு கொடுத்தாங்க. சூப்பராக இருக்குது. ஒரு நாள்லேயே பாருங்கள் எத்தனை பூக்கள் மலர்கள் வந்திருக்கிறது. உலக பிரகாரமான ஒரு மலர் இவ்வாறு மணர்ந்து மனம் வீசுமானால் நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தராலே பெருக்கமான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். உங்கள் குறைவுகளுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நீங்கள் கட்டி பாதியிலே நிற்கிற வீடுகளுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். வளர்ந்து பெரிய பிள்ளைகள் உங்களுக்கு இருக்கிறார்கள், திருமண காரியங்கள் தடை வந்து கொண்டிருக்கு, அவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கற்பத்தின் கனி இல்லாத பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். வியாபாரம் செய்து வருகிறீர்கள், பெரிய ஆசீர்வாதம் இல்லாது இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். வேலைக்குரிய ஆசீர்வாதத்தை தேடுவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். வியாதியோடு இருந்து வியாதி தான் பெறுகிறது என்று சொல்கிற பிள்ளைகளுடைய வியாதிகள் நிர்மூலமாக ஜெபிக்க போகிறேன். கேன்சர் வியாதிகளோடு போராடுகிற பிள்ளைகளுடைய ரூட் முதலாக இந்த வேர் முதலாக அறுக்கப்படும்படிக்காய், அவருடைய வேர்களை அறுத்து போடும்படிக்காய், வேறற கேன்சர் வியாதிகள் கர்த்தரால் நிர்மூலம் பண்ணும்படிக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா, நீரோ துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிற தேவனாயிருக்கு. இந்த தாமரை மலர்கள் சற்று தண்ணீர் விட்டால் கூட அவைகள் உடனடியாக அந்த இடத்தை விட்டு கடந்து போய்விடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்தார். இப்படியாக உங்கள் வாழ்க்கையிலும் சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக கொடி பிடிப்பதனால் உங்கள் வாழ்க்கை மலர்ந்து மனம் வீச போகிறது. கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே அதிகப்படியான ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறார். கர்த்தரின் கரம் நன்மையானவைகளை செய்யும். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஆண்டவரே இன்றைக்கே வேர் பற்றி, கற்பத்தின் கனி என்னும் வேர் பற்றி, புதிய வீடு என்னும் வேர் பற்றி, வேலைக்குரிய ஆசீர்வாதம் என்னும் வேர் பற்றி, அவருடைய பிசினஸிலே பெருக்கம் என்னும் வேர் பற்றி, கையிட்டு வேலைகள் எல்லாம் ஆசீர்வதி கத்த பகிசாலை வானத்தை திறப்பீராக. இவருடைய வியாதிகள் வேரோடு நிர்மூலமாகும்படிக்காக ஜெபிக்கிறோம். இவருடைய பணிஸ்தலங்களிலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படிக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் வீட்டிலே எப்படியா இந்த மலர்கள் மலர்ந்து மனம் வீசுகிறதோ அப்படியா இவருடைய வாழ்க்கை பெருக்கத்தை சந்திக்கட்டும். ஒரு மொட்டு அல்ல, ஒரு சிறிய களத்திலே இவ்வளவு மலர்களை உம்மாலே கொடுக்க முடியுமானால் எங்கள் வாழ்க்கை அபரிதமாய் ஆசீர்வதிக்க உம்மாலே ஆகும். இவர்கள் வாழ்ந்து செழித்திருப்பார்களாக, இவர்கள் சுக வாழ்வு துளிர்ப்பதாக. யாக்கோபை போல இவர்கள் பூத்து பலன் தருவார்கள்
பெறுவார்களாக. இவருடைய வாழ்க்கை காய்களையும் கனிகளையும் கொடுக்கட்டும் தகப்பனே. இரத்த கோட்டைகள் இந்த குடும்பங்களை மறைக்கிறேன் சுவாமி. இவர்கள் ஊழிய களங்களை உடைய கரத்தை தருகிறேன். பூமிக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இவர்களை நிரப்புவீராக. புதிய வாகனத்துக்கு ஆசைப்படுகிற பிள்ளைகளுக்கு புதிய வாகனத்தை கொடுப்பீராக. அது 2 வீலர்ஸாக இருக்கலாம், 4 வீலர்ஸாக இருக்கலாம், எதுனாலும் கர்த்தரால் கொடுக்க முடியும் ஆண்டவரே. தேவ திட்டம் இன்றைக்கு நிறைவேறட்டும். இந்த காணொலியை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், காணொலியை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், கேட்கிற பார்க்கிற பிள்ளைகள் மேலே அபரிதமான பெருக்கத்தின் ஆசீர்வாதம் யெகோவா தேவனால் உண்டாயிருக்கட்டும். யெகோவா தேவனுடைய பிரசன்னம் எப்படி இந்த இடத்தை நிரப்புகிறதோ அப்படியாய் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் மாறுவார்களாக. இவர்களுக்கு கற்பத்தின் கனி உண்டாயிருப்பதாக, திருமண தடைகள் உடைவதாக, வியாபாரத்தில் பெருக்கம் உண்டாயிருப்பதாக, குணசாலியான ஸ்திரீகளை குடும்பங்களுக்கு கொடுப்பீராக. கணவன் மனைவிக்குள் ஐக்கியம், பெற்றோர் பிள்ளைகளுக்குள் ஐக்கியம், ஆண்டவரே மாமியார் மருமகளுக்குள் ஐக்கியத்தை கர்த்தர் வைப்பீராக. கட்டப்படாத வீடுகள் கட்டி முடிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஐடி கம்பெனியில் பணி செய்கிற பிள்ளைகள் செய்கிற ப்ராஜெக்டுகளை கர்த்தர் ஆசீர்வதியும். புதிய ப்ராஜெக்டுகளை சீக்கிரமாய் முடிக்கும் கிருபைகளை கொடுப்பீராக ஆண்டவரே. எங்கள் மருத்துவ துறைகள் ஆண்டவரே, இன்னுமாய் காலாட் துறைகள், கப்பற்படைகள் ஆண்டவரே, போர் படைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திங்க. எந்த விதமான தீங்கும் ஜனங்களுக்கு வராதபடி எல்லா குடும்பங்களிலும் யெகோவா 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 என்ற நாமம் ஒலிக்கட்டும். யெகோவா என்ற பெருக்கத்தின் நாமம் ஒலிக்கட்டும். எப்படி ஆதியாகமத்திலே ஆண்டவரே யெகோவாவின் பெருக்கம் உண்டாயிருந்ததோ, மோசேக்கு யெகோவா என்னும் நாமம் அறிமுகப்படுத்தப்பட்டதோ, அப்படியா இவருடைய வாழ்க்கையெல்லாம் பெருவாரியான ஆசீர்வாதங்கள் கடந்து திருமண வாழ்க்கை செழிக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கை செழிக்கட்டும், பூமிக்குரிய வாழ்க்கை செழிக்கட்டும். கடன் பாரங்கள் விலகட்டும். வட்டி கடன்கள், வங்கி கடன்கள், நகை கடன்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் பிள்ளைகளை மீட்டர்களும் இயேசு சுவாமி. குடிப்பழக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய குடிப்பழக்கம் மாறி வீடுகளில் சமாதானம், சந்தோஷம், பிள்ளை செல்வங்கள் என்ற ஆசீர்வாதங்கள் உண்டாகத்தக்கதாய் கர்த்தருடைய கரம் எல்லா வீடுகளையும் நிரப்பட்டும். அப்படியா நீர் செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த வேதாகமத்தை சுமக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் சுமக்கிற தேவனாயிருக்கிறபடியால் மக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவரிதமான ஆசீர்வாதங்களை பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாய், இந்த மலர்களின் மூலமாய் இவர்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்காய் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், பெருக்கத்தை அடைவீர்கள். நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு நபரும் தயவு செய்து இந்த காணொலியை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் சிறு சிறு வீடியோஸ் உங்களுக்காக 1 நிமிஷம் 30 செகண்ட் 20 செகண்ட் வீடியோஸ் போடும்போது அது உங்களுக்கு பார்க்க எளிதாக இருக்கும். சமயம் வாய்க்கிற பொழுது பெரிய வீடியோஸை கேளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஜெப உதவி தேவைப்படுமானால் அடிமையை நீங்கள் அழைக்கலாம். வாட்ஸ்அப்பில் பதிவு செய்யுங்கள் உங்கள் வாய்ஸை. உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கேன். காட் பிளஸ் யூ ஆல்.